Vanakkam student. A point mass m at p, or point mass m at p at a distance x from a center of a ring. In the center of ring லேருந்து x டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் மாஸ் வச்சுருக்காங்க. இதோட மாஸ் வந்து கேபிட்டல் எம் அந்த அதோட ரேடியஸ் வந்து ஆர். இதுதான் ரேடியஸ் இந்த ரிங்கோட. ஸோ ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள ஃபோர்ஸ் எவ்வளோதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபோர்ஸ் டியூ டு ரிங் அட் த பாயிண்ட் பி, தட் இஸ் கிராவிடேஷனல் ஃபீல்ட் at point P from a ring of mass m and radius is equal to g m x divided by r square plus x square to the power 3/2 னு நம்ம பார்த்தோம். சப்போஸ் இந்த ஃபீல்டு இந்த பாயிண்ட் பியை இங்கே இருக்கிற பாயிண்ட் பியை இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க சென்டரில் ஓல். ஸோ இட் மீன்ஸ் the point P is kept at this point. அப்போ என்ன பண்ணுவோம், this is R, x is reduced to 0. ஏன்னா இந்த பாயிண்ட் P இங்கே வந்துடுது, ஸோ x இங்கே வந்துடுது. ஸோ this is point P. பாயிண்ட் Pயும் பாயிண்ட் ஓவும் சேமாக இருக்குது. இந்த கண்டிஷனில் E என்ன வரும், E that is gravitational field due to this mass. இது வந்து ஹோல் மாஸுக்கு நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப் மாஸ் m due to இது அட் த சென்டரில் எவ்வளோ கிராவிடேஷன் ஃபீல்டு இருக்கும் இந்த ரிங்னால். இட் மீன்ஸ் இயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடுது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரதுனால ஸோ நவ் வி ரைட் எம் ஜிஎம் இன்ட்டு ஜீரோ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ ஸ்கொயர் டு த பவர் 3/2 which is equal to 0. It means E at center, that is gravitational field at center due to the ring of mass m with radius r is equal to 0. Right? Now, அடுத்தது a point mass of, now find the gravitational force between them. Now he is asking for the gravitational force between these two, this ring and this one. So this is the biggest ring. இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். இந்த ஃபோர்ஸ் நம்ம எப்படி எழுதலாம், now electric gravitational field intensity is equal to gravitational force by mass. இந்த mass, that mass, point mass m. ஆர் ஃபோர்ஸுக்கு வேணும்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், 4 is equal to E into m. So force, first questionக்கு force is equal to E என்ன வருது, E due to the ring. ரிங்கு அது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கும் நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ரிங்கு அந்த பாயிண்ட் மாஸ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கும், E is equal to gn x divided by r square plus x square to the power 3/2 into m. இதுதான் E. ஸோ is equal to force between them. இது மேலே கொடுக்கும் gm x divided by r square plus x square to the power 3/2. இந்த ரிங் அந்த மாஸ் மேலே கொடுக்கறது, அந்த மாஸ் ரிங் மேலே கொடுக்கறது, இது ரெண்டும் மாறி வரும். பட் த எக்ஸ் இது ரிமைன் சேமாக இருக்குது, ரேடியஸ் ஆஃப் த ரிங் சேமாக இருக்குது. திஸ் இஸ் த ஃபோர்ஸ். அண்ட் ஃபோர்ஸ் அட் த சென்டர் என்ன வரும், ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் இந்த சென்டரில் இதில் இந்த ரிங்னால ஃபோர்ஸ் என்ன வரும், இந்த பாயிண்ட் அதை மறந்துருங்க. So we are finding out at the center now x becomes 0. So at the center we find out E is equal to 0. And what about F? F is equal to E into m. அப்போ E வந்து 0 into m. So gravitational field intensity is 0 இருக்கும்போது gravitational force is also equal to 0 only here. Second question நம்ம force is equal to E into m. Okay, so what will be the force if x is much greater than r? So force என்ன எழுதலாம், force is equal to g m x divided by r square plus x square
to the power 3 by 2. ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம். E எழுதுவோம் gm this one into x. இந்த m இங்கே போட்டோம். m சரி the force on m small m அல்லது force given by small m and big M ரெண்டுத்துக்கும் force இதுதான் equation. When x is much greater than r. இந்த ஒரு condition first. X is much greater than r na this distance is very far off than this distance. X is, it means r can be neglected. பாப்போம் இங்கே என்ன பண்ணுறோம். So f is equal to g m m x divided by நம்ம x is bigger இல்லையா. ஸோ x bigger போது நம்ம எதை வெளியில் எடுக்கலாம், x ஸ்கொயர் வெளியில் எடுப்போம். ஸோ x ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டோம்னா this becomes 1 plus r square by x square to the power 3 by 2, or f is equal to gm m x divided by x to the power x square to the power 3 by 2 into 1 plus r square by x square to the power 3 by 2. ரெண்டையும் செப்பரேட் பண்ணிக்கிறோம். இதை செப்பரேட்டாக இதை செப்பரேட்டாக பண்ணுறோம். Now இங்கே பாருங்கள், since x is much greater than r, it means x is much greater than r. இது very small. Suppose 0.005 divided by 1, 2, 5, 6, 3. இது r square, இது x square. இது r square x ஏன்னா r வந்து very very small. அப்படிங்கிறப்ப this value will be in very fraction. Something like this, 5, 6, something like that. So it means that condition, this portion when added with 1, so 1 plus this value is almost equal to 1. ஏன்னா இந்த வேல்யூ ஒன்னோட இந்த வேல்யூ ஆட் பண்ணுற போது it makes no difference. So this will become, so இந்த 1 என்ன வரும், this is can be neglected பண்ணுற போது, so this can be this into this 1. So therefore force when x is much greater than r, force is equal to gm m x divided by இது அடிச்சோம்னா x cube is equal to gm m by x square. This is the value, gmm by x square. This is the value. If second x much lesser than r, இந்த கண்டிஷனில் என்ன வரும், see this distance is r பெருசு, x ரொம்ப சின்னது. ஸோ ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம், ஃபோர்ஸ் gravitational force between these two bodies is equal to g into m into m into x divided by இந்த டேர்மை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், x is much smaller than, so in this case we will take r out பண்ணுவோம். r square out பண்ணோம்னா 1 plus x square by r square to the power 3 by 2 is equal to gm m x divided by, இங்கே வந்து பார்க்குற போது இங்கே என்ன வரும், ஸோ இதை வந்து r, இது பவர் இதோடு எடுத்தோம்னா r cube into 1 plus x square by r square to the power 3 by 2. Right. So in the condition force is equal to gm m x divided by r square. See x very very small. So ஒரு பெரிய very small value எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணி அதை டிவைட் பண்ணி பிக் வேல்யூ அதோட ஸ்கொயர் பண்ணி பண்ணோம்னா this will be almost here very very small decimal number, fraction number. ஸோ அதோட ஒன்றை கூட்டினோன்னா ஒன்று எந்த சேஞ்ச் இருக்காது. ஸோ இட் மீன்ஸ் 1 remains as 1 after adding this very very small value. இந்த ரொம்ப சின்ன வேல்யூ இது ஒன்னோட ஆட் பண்ணால் எப்படி ஒரு 10 லட்சத்தோட ஒரு 10 பைசா ஆட் பண்ண இருக்கு, அந்த 10 லட்சத்துக்கு எந்த எஃபெக்ட் இருக்காது. ஸோ திஸ், ஸோ 1 அப்படியே இருக்கும். ஸோ 1 அப்படியே இருக்கிற போது r into 1 plus
negligible value. So f is equal to g m m x. So this is r cube, supposed to be r cube divided by r cube. This is therefore when x is much less than r, force is equal to g m m x by r cube. When x is much greater than r, நம்ம ஏற்கனவே நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், then f is equal to g m m x divided x cube, then it becomes x square. For what value of x the force is maximum? ஏற்கனவே பார்த்துருக்கோம், force is equal to between these two m x divided by r square plus x square to the power 3/2. இந்த ஃபோர்ஸ் எப்போ மேக்ஸிமம் ஆகும்? ஃபோர்ஸு ஜி வந்து கான்ஸ்டன்ட்டு, எம் வந்து கான்ஸ்டன்ட்டு, இந்த எம்மும் கான்ஸ்டன்ட்டு, இந்த ஆரும் கான்ஸ்டன்ட்டு, இது எக்ஸும் கான்ஸ்டன்ட்டு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இட் வேரிஸ் அக்கார்டிங் டு எக்ஸ் கான்ஸ்டன்ட்ல, ஏன்னா எக்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் இட் மீன்ஸ் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணலாம்? டிஃபரன்ஷியல் அப்ரோச். எப்படின்னா டிஃபரன்ஷியேட் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஏன் எக்ஸில் பண்ணுறோம்னா எக்ஸை பொறுத்து தான் இந்த ஃபோர்ஸ் வேரி ஆகுது. அண்ட் ஈக்குவல் டு 0, தென் ஈக்குவல் 0 பண்ணால் ஃபைண்ட் எக்ஸ் and substitute in f. Substitute that value of x in f. So நம்ம trigonometry என்ன பண்ணுவோம்? This is f வந்து எந்த டேர்மில் இருக்குது? f is equal to இது ஒரு ஃபங்க்ஷன் in x, இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, u by v ஃபார்மில் இருக்குது. ஸோ df by dx is equal to இது denominator into numerator differentiation minus denominator minus numerator into denominator differentiation divided by numerator square. differentiation நம்ம பார்த்துருக்கோம், பார்க்கலாம், தயவுசெய்து ரெஃபர் பண்ணுங்கள். தட் இஸ் யூவி மெத்தட், டிவிஷன், டிஃப்ரென்ஷியேஷன் பை டிவிஷன் மெத்தட். ஸோ இங்கே யூ என்ன இருக்குது? யூ இருக்குது, இது வந்து யூ என்ன இருக்குது? ஜி எம் எம் எக்ஸ், அதுதான் யூ. ஸோ யூ டேஷ் என்ன வருது? டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். வித் ரெஸ்பெக்ட் என்னென்னா இது கான்ஸ்டன்ட்டு இஸ் ஈக்குவல் டு ஜி எம் இஸ் ஈக்குவல் டு டியூ பை டிஎக்ஸ்னு என்ன வரும்? du by d with respect to x na d by dx u is equal to gm m into x. ஏன்னா gmm constant நம்ம இதை இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். எக்ஸ் differentiation of x with respect to x is equal to 1. So this become gmm into 1. And v is equal to r square plus x square to the power 3/2. So dv by dx என்ன வரும்? So v dash is equal to v dash is equal to differentiate பண்ணுறது, அவ்வளோதான். differentiation இது கான்ஸ்டன்ட்டு, இது differentiating with respect to x. ஏன்னா v இது இதை வந்து v இதை differentiating with respect to x அப்படிங்கிற போது is equal to differentiate டைரெக்டாக எழுதுறது 3/2 into power into அதை அப்படியே எழுதணும் x square, ரைட்? இப்போ பவருக்கு எழுதிட்டோம், பவர் டு த பவர் 3/, இங்கே எழுதிக்கும். Okay, now v dash is equal to dv by dx is equal to differentiation of with respect to f of r square plus
x square to the power 3 by 2. Differentiation of x power n என்ன வரும் n into x power n minus 1. So v dash is equal to differentiate பண்ணோம்னா power first போடணும் into n into x அப்படி போகிறோம். இதுதான் total thing is x, that is r square plus x square. பவர் ரெடியூஸ் பண்ணணும் 3 by 2 n minus 1 3 by 2 minus 1 in the half. மறுபடியும் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரூல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இதுக்கு இந்த இன்னர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இது பண்ணணும். அதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஆர் இஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இன்டூ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ். ஏன்னா பவருக்கு பண்ணிவிட்டு அடுத்து உள்ளே இருக்கிறது பண்ணுறோம். ஸோ தேர்ஃபோர் வி டேஷ் இஸ் ஈக்குவல் டு 3 by 2 into r square plus x square into இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 0 போட வேண்டிய தேவையில்லை. டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2x. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ df by dx என்ன வரும்? ஃபஸ்ட்டு v என்ன வருது? v is equal to r square plus x square plus x square to the power 3 by 2 v போட்டோம். u dash என்ன வருது? u dash is equal to gmm into gmm minus u ஓட வேல்யூ என்ன வருது? u ஓட வேல்யூ வந்து gmm x u ஓட வேல்யூ. v dash ஓட வேல்யூ என்ன வருது? v dash ஓட வேல்யூ வந்து இந்த 2 அடிபட்டுரும் into இந்த 2 அடிபட்டுரும் 3x into r square 3 by 2 into r square. So we have forgotten v dash 3 by 2 r square x square v 3 into the power half reduce பண்ணணும் இல்லையா? half into 2x into 3x into r square plus x square to the power half dx. அதை ஜீரோவுக்கு ஈக்குவல் சிம்பிளிஃபிகேஷனாக இது 0 போடுறோம் இல்லையா? இதில் ஒரு காமனாக இருக்குது, இதில் காமனாக இருக்குது. ஸோ வி வில் டேக் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டு த ஆஃப் காமன் எடுத்துருவோம். காமன் எடுத்துட்டா இங்கே லெஃப்ட் அவுட் என்ன? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் லெஃப்ட் அவுட்டு. இங்கே ஜிஎம்எம் இருக்குது, அதையும் நம்ம வெளியில் எடுத்துருவோம். மல்டிப்ளைட் பை ஜிஎம்எம் இதோட மல்டிப்ளை ஆகுது. ஸோ இதை எடுத்துட்டோம். இதில் ஜிஎம் எடுத்துட்டோம் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 3x. இந்த ஆஃபை தான் வெளியில் தூக்கிட்டோம் இஸ் ஈக்குவல் டு 0. இது எல்லாம் அங்கே போணுச்சுன்னா 0 ஆகிடும். 0 வரப்போது நம்ம இந்த டேர்ம்ஸை எடுத்துடலாம் நம்ம. ஸோ ஆர் ஸ்கொயர் தேர்ஃபோர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இட் மீன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை 2 ஆர் x is equal to r square. x is equal to என்ன வரும்? 2x square is equal to r square. Therefore x is equal to ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ரூட் ஆகிடும் r by root 2. x is equal to plus or minus r by root 2 வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் r by root வரும்போது நெகட்டிவ் டிஸ்டன்ஸ் நம்ம எடுக்க வேண்டாம். ஸோ பாசிட்டிவ் டிஸ்டன்ஸ் எடுத்துக்குவோம். ஃபோர்ஸ் எங்கே மேக்ஸிமமாக இருக்கும்? ஃபோர்ஸோட இதுதான் ஃபோர்ஸோட எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இதோட எக்ஸ்ப்ரெஷனுங்கிற போது நம்ம ஃபோர்ஸை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் எக்ஸுக்கு வேலை என்ன போடலாம்? ஆர் பை ரூட் டூ at x is equal to r by root 2 the force is maximum. df by dz கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சா அந்த வேலையை தூக்கி அங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். r2 divided by r square plus x square என்ன ஆகுது? x square is equal to r square by 2 to the power 3 by 2. So this becomes, so இது எடுத்துகிட்டு அங்கே போடுவோம். f is equal to gmm. So இது எழுதுகிற f is equal to gmm r by root 2 இப்படி எழுதலாம். r by root 2
into இதை வந்து to the power 3/2 இதில் ஆர் ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டா 1 + 1/2 இப்படி வந்துடும். ஆர் ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டா 1 + 1/2 which is equal to GMM R divided by √2 into R square to the power 3/2 into 3/2 to the power 3/2. இது கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ now this becomes F is equal to GMR divided by இது cancel ஆகி this will become R cube. So √2 into R cube. இது என்ன வரும்? ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 3/2 எப்படி பிரிக்கலாம்? 3/2 is equal to 1 + ½. ஸோ 3/2 இது எப்படி ஆகும்? 3/2 to the power 1 into 3/2 to the power ½ அப்படின்னு மாறும். ஸோ this becomes 3/2. First this becomes 3/2 to the power 1/3/2 ஆகும். 3/2 to the power ½ நம்ம எப்படி எழுதலாம்? √3/√2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த 2 மேலே போச்சுன்னா the force is equal to F max when x is equal to x ஓட வேல்யூ என்ன இருக்கணும்? x is equal to r/√2. Therefore F max is equal to இதோட இதை ஒன்று கேன்சல் பண்ணிடலாம். GMM so F max is equal to இந்த 2 மேலே கொண்டு போயிடலாம். 2GMM வேறு என்னென்ன இருக்குது? R become R square divided by R square. இங்கே 3√3 இருக்குது. 2 மேலே போயிடுச்சு. 3√3 இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் மேக்ஸிமம் ஃபோர்ஸ். மேக்ஸிமம் எப்போதுமே கண்டுபிடிக்கிறது காம்படிஷன் இப்படி வரும். ஸோ எஃப்ஐ என்ன பண்ணுறோம்? வி டிஃப்ரென்ஷியேட் with respect to x and equate the value to 0. Then we find out equate 0 பண்ணுறப்போ x is equal to ± r/√2 கண்டுபிடிக்கிறோம். அதில் நெகட்டிவ் வேல்யூ தூக்கி எழுதிடுறேன். x cannot be negative. So x is equal to r/√2. ஃபோர்ஸ் இந்த ஈக்குவேஷனில் போட்டு now we get the maximum force. எங்கே ஹேப்பன் ஆகுது? மேக்ஸிமம் ஃபோர்ஸ் happens at r/√2. at x is equal to இதோட இது ரேடியஸை டிவைட் பை √2 அந்த டிஸ்டன்ஸில் தான், அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் x we get maximum force between these two masses. A uniform ring of mass m. ஸோ இது ஒரு ரிங்கு, இது ஒரு மாஸ் வந்து மாஸ் m, ரேடியஸ் a. ஸோ அதோட ரேடியஸ் a வந்து a, ரேடியஸ் வந்து a is placed above the uniform sphere. ஒரு யூனிஃபார்ம் ஸ்பியர் இதோட மாஸ் வந்து மாஸ் m அண்ட் ஈக்குவல் ரேடியஸ். இதுக்கும் ரேடியஸ் வந்து a. The center of the ring is at a distance √3a from the center of the sphere. அப்போ இதோட சென்டருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து √3/a. Find the gravitational force exerted by a ring on the sphere. இப்போ ring on the sphere னா ஃபோர்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஃபோர்ஸ் என்ன வருது? ஃபோர்ஸ் is equal to mass of this body. இது மேலே எக்ஸர்ட் பண்ணுறதுனால இதோட மாஸ் வரும். மாஸ் இன்ட்டு இது எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்டில் இது மேலே எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன்னா ஃபோர்ஸ் கிவன் பை ரிங், ஃபைண்ட் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ரிங் ஆன் திஸ் ஒன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்கு போவோம். வாட் இஸ் இ? இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட்டட் gravitational field due to ring at the sphere. So E is equal to G into
g into mass of the ring into the distance x from center இது நம்ம xன்னு வச்சுக்கலாம் into x divided by r square. ஸோ எம்னு வச்சுருக்கோம், கேபிட்டல் எம் தான் நம்ம டிரைவ் பண்ணோம். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டு த பவர் 3/2 வேர் திஸ் இஸ் எக்ஸ். அதோட சென்டர்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் எக்ஸு, அதோட ரேடியஸ் வந்து ஆர் as per our assumption. But here m is equal to m and r is equal to a, x is equal to root 3a. ஏன்னா இதுதான் x root 3a. ஸோ இது மேலே கிராவிடேஷனல் ஃபீல்ட். ஸோ இது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கும், தன்னை நோக்கி எடுக்கும். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த டைரெக்ஷன் இருக்கும். த ரிங் வில் கிவ் ஆன் த ஸ்பியர். இந்த கொஷின் படி நம்ம பார்த்தோம்னா, ஸோ நம்ம இப்போ ஆன்சர் பண்ணோம். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு எம் இன்ட்டு எக்ஸ். ஜி எம்முக்கு பேர் மாஸ் ஆஃப் திஸ் ரிங். ஹியர் மாஸ் ஆஃப் த ரிங், அங்கே வந்து கேபிட்டல் மாஸ் இது மாஸ் ஆஃப் த ரிங். ஸோ இங்கே வந்து ஸ்மால் மாஸ் கொடுத்துருக்காங்க ரிங்கோடது. இன்ட்டு ஜி இன்ட்டு எக்ஸ் எவ்வளோது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு root 3a, root 3a divided by r ஸ்கொயர் எவ்வளோது, இதோட ரேடியஸ் வந்து a ஸ்கொயர், சாரி ஆர் ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் என்ன, root 3a அதோட ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் டு த பவர் 3/2. Right. So this is the expression நம்ம பார்த்தோம். a square plus r square is equal to, okay. Now இங்கே வந்து e is equal to, இப்போ எப்படி எழுதலாம், root 3 gm e, இதில் 3/2 இங்கே போட்டுருவோம். 3/2 a ஸ்கொயர் வெளியில் எடுத்துருவோம். a ஸ்கொயர் வெளியில் எடுத்தால் 1 ப்ளஸ் a ஸ்கொயர் வெளியே எடுத்தோம். a ஸ்கொயர் root 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 இப்படி வரும். ஏன்னா root 3 ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் வெளியே எடுத்தால் root 3 ஸ்கொயர் வந்து 3. ஸோ திஸ் பிகம்ஸ் பெருசாக போடணும். நவ் e எப்படி எல்லாம், ஸோ e இஸ் ஈக்குவல் டு 1 + 3 4 வந்து 4 இது வந்து a ஸ்கொயர், இது a ஸ்கொயர் to the power 3/2 இதுவும் into 4 to the power 3/2. ஸோ இதை நம்ம இங்கே எடுத்த இதில் டிவைடட் பை a cube மல்டிப்ளைட் பை இது என்ன 4 cube என்ன, 4 cube தனியாக எடுத்து எழுதினோம்னா இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் டு த பவர் 3/2. ஸோ இது 2 to the power 3 இஸ் ஈக்குவல் டு 2 to the power 3 இஸ் ஈக்குவல் டு 8. 2 to the power 3 is equal to 8. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 to the power 3 into 4 to the power 3/2 நம்ம 8ன்னு எழுதிக்கலாம். மேலே என்ன இருக்குது, மேலே வாட் இஸ் லெஃப்ட் இன் root 3 gm g into m, where m is the mass of the ring. ஏன்னா இதுதான் இது மேலே எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதால் இங்கே இந்த பாயிண்டில் இந்த ஸ்பியருக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுதான் இங்கே கேபிட்டல் எம் வராது. கேபிட்டல் எம் இதோட மாஸ் ஏம் இன்ட்டு ஏ. ஸோ இதை ரெண்டையும் க்ராஸ் பண்ணிட்டோம்னா root 3 gm divided by 8a square, root 3m divided by 8a square. This is the electric field given by the ring on the sphere. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நாட் எலக்ட்ரிக், எப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது. கிராவிடேஷனல் field is equal to, what is E? Gravitational field intensity is equal to force, gravitational force divided by எந்த மாஸ் கொடுக்குது divided by mass. Here m is equal to capital M. So m is equal to capital M now. So therefore gravitational force is equal to E into m. ஏன்னா அங்கே திஸ் இஸ் த
m is the mass of the ring, so it is giving on this one. So E into m, which is equal to E வந்து root 3 gm divided by 8a square into m. So F is equal to root 3 gm m by 8a square. இதில் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஃபோர்ஸ் given by the ring on the sphere, சேம் ஃபோர்ஸ் தான் ஸ்பியரும் ரிங் மேலேயும் கொடுக்கும். ஏன்னா ரெண்டு மாஸ் இருந்ததுன்னா m1 m2 அப்படின்னு இருந்ததுன்னா force is equal to g into m1 into m2 divided by the distance square. whether m1 m2 கொடுத்தா m1 m2 வந்துடுது. ஸோ அதனால் சேம் ஃபோர்ஸஸ், இந்த சேம் ஃபோர்ஸஸ் ஆல்சோ given by the sphere on a ring. ரிங்கும் ஸ்பியர் மேலே சேம் ஃபோர்ஸ் கொடுக்குது, ஸ்பியரும் ரிங் மேலே சேம் ஃபோர்ஸ் கொடுக்குது.